அவர் சொல்லியிருக்காருல்ல, மாசத்துக்கு ஒரு டைம் வரேன். இனிமே ஈஸியா சந்திக்கலாம் என்னைய. அதாவதுங்க, எக்மோர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவா பரந்தாமன் நின்னு ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்சுட்டு 2வது மாசமோ, 3வது மாசமோ கேட்குறாங்க. "எங்கப்பா இருக்கிற என்னன்னு?" "இல்ல நான் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி வந்து போக முடியல." என்ன வார்த்தை? அண்ணா அறிவாலயத்துல அவர்கிட்ட கேட்குறாங்க மூத்த முன்னோடிகள். அ அப்ப அங்க இருந்து அவரோட பிஏ கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் ஒரு செய்தி சேகரிக்கிறதுக்கு ஃபோன் பண்றேன் அவருக்கு. அப்போ பிஏ வந்து வெயிட் பண்றாப்புல. அவங்க பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஃபோன்ல கேட்குது. "சார் ஒரு நிமிஷம் சார். ஆர்எஸ் பாரதியோட பேசிட்டு இருக்காருங்க. பாரதி அண்ணனோட பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. பேசி முடிச்ச உடனே ஃபோன குடுக்குறேன். ஃபோன்ல இருக்கிறேன். நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன். டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில நான் வேலை செய்றேன்." அ அப்போ வந்து எனக்கு இந்த ஃபோன்ல கேட்குது. இல்லண்ணே டெய்லி வந்து போடலாம் கஷ்டமா இருக்கு. ஜனங்க ஓட்டு போட்டாங்க. அதனால வீட வந்து பெர்மனன்ட்டா இங்கேயே மாத்திட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு சில பல மாசங்கள் கழிச்சு வீட வந்து எக்மோருக்கே மாத்திட்டு வந்துட்டாரு. இது அரசியல்வாதியா? இல்ல மாசம் ஒரு வாட்டி நான் வருவேன். சுந்தர் சி இந்த விஷயத்துல ஒரு படி மேல. விஜய் சார விட. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நான் 15 நாள் நான் மதுரையில தங்கிருவேன். எனக்கும் தொழில் இருக்கு. எனக்கு இது வந்து சேவை. எனக்கும் தொழில் இருக்கு. நானும் என் குடும்ப குட்டியெல்லாம் பார்க்கணும். நான் அதனால 15 நாள் மெட்ராஸ்லயும், 15 நாள் மதுரையிலயும் இருந்து தொகுதி பிரச்சனைய பார்ப்பேன். இங்க இருக்கிறத எடுத்துட்டு போய் மெட்ராஸ்ல தலைமைச் செயலகம் போகும்போது, அங்க நான் போய் பார்ப்பேன்ற மாரி அவரு பிரச்சனை. இது எதார்த்தம். பொய் சொல்லாம நான் டெய்லி வருவேன். நான் இங்கேயே படுத்து கிடப்பேன் மதுரை. அப்படி சொல்லாம, எதார்த்தத்த பேசி ஓட்டு கேட்கிறாரு. இப்போ பரந்தாமன் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் திமுகல. விஜய் எதார்த்தமா தானே பேசுறாரு. அது மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும்ன்றது அவருக்கு எதார்த்தம். இப்ப ரேஷன் கடையில அரிசி குடுக்கல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல அந்த ஏரியால லோ வோல்டேஜ். ஏப்ரல் மாசத்துல அங்கெல்லாம் ஷட் டவுன் ஆகுது. எம்எல்ஏ கிட்ட சொன்னா வேலை பண்ணி குடுப்பாரு. ஏன்னா இவர் பெரிய ஆளு. மேல வந்து மினிஸ்டர் கிட்டயோ, டிஎன்இபி கமிஷனர் கிட்டயோ இவர் பேசுவாரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க நினைக்கலாம் இல்லையா? சிஇ ஆஃபீஸ் போனா, இஇ ஆஃபீஸ் போனா வேலை நடக்கல. அதனால எம்எல்ஏ ஆஃபீஸ்ல சொன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார்னா, அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த காட்சிய கொஞ்சம். ப்ரோ வைப் பண்ணலாம் ப்ரோ. விஜய் அண்ணா இன்னைக்கு வருவார் ப்ரோ. நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறோம், டிக்டாக்ல போடுறோம், ரீல்ஸ் பண்றோம். ஃபயர் ஃபயர் பூரா அப்படின்னு அவங்களே 500 பேர் இருப்பாங்க. அப்போ அங்க வயசானவர் ஒருத்தர், இந்த மாதிரிப்பா என் மகள் வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசை. மார்க் கொஞ்சம் கம்மியாகி போச்சு. பிரைவேட் காலேஜில் எதனா யாருன்னா சொல்லி சிபாரிசு பண்ணி ஃபீஸ் கொஞ்சம் கரைச்சி கொடுத்தா கம்மியாக இருக்கும். அந்த அந்த பெரியவரோ இல்லை அந்த குழந்தைக்கு அப்பாவோ எப்படி இந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் உங்கள் விஜய் அண்ணாவை பார்த்து உயிரென கலந்து அந்த அந்த மனுவை அவருக்கு கொடுத்து அந்த மனுவை அவர் படித்து அவர் உடனே ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் மருத்துவ செலவுக்கு காசு இல்லாத போது சொந்த கட்சிக்காரங்களுக்கு அவர் வந்து இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணி அந்த பசங்க டாக்டர் ஆகி திருப்பி வந்து பார்த்துருக்காங்க. இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நடந்த சம்பவம். இது கதை கிடையாது. விஜய் அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா பண்ணீங்களா? பண்ணியிருந்தா தரவுகள் காட்டுங்க.